மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்ற பொழுது என்ன மறுக்க சொல்லுங்க கடந்த முறை அவர் ஆட்சி பொறுப்பேற்ற பொழுது அது ஒண்ணு இல்ல மக்களே, அவங்க கடந்த 5 வருஷமும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, மாண்புமிகு துணை முதலமைச்சரே, இதை மட்டும் தாங்க சொல்லி அவங்க சர்வே பண்ணாங்க. அவங்க சொல்லி 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 பழக்கம். இப்ப பட்டறையில வேலை செய்யறவங்க அடிச்சு அடிச்சு பழக்கம்ல, அந்த மாதிரி அந்த டைலாக் மாண்புமிகு முதலமைச்சர் மேடம் மாறிட்டாங்க. சரிங்களா? ஒவ்வொரு முறையும் தூய்மை பணியாளர்களுக்கு என்று தனித்துவமாக நிகழ்ச்சிகள் நடைபெறும். ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி என்றும் உங்களோடு நாங்கள் இருப்போம் என்ற. என்னது மேடம், என்றும் உங்களுடன் இருப்போமா? எங்க மனசாட்சி இல்லாம சொல்றீங்களேங்க. ஆல்ரெடி நீங்க அதை பிரைவேட்டைசேஷன் ஆக்கிட்டீங்களே, நீங்க பிரைவேட் செக்டரா மாத்திட்டீங்க. எப்படிங்க இப்போ அவங்களோட துணை நிக்க முடியும்? உங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த உறவே இல்லைங்க. அவங்க பிரைவேட் ஆயிட்டாங்க. இப்போ என்ன நின்று என்ன பிரயோஜனம்? அவங்க எவ்வளோ பெரிய கோரிக்கை வச்சாங்க, எங்களை பிரைவேட்டைசேஷன் ஆக்காதீங்க, அப்படி ஆக்கிட்டா எங்கள் சம்பளம் குறைவா வரும், அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட்ல கிட்டேருந்து ஒரு நிறைய சலுகைகள் மிஸ் ஆகும், அதுவும் இல்லாமல் இந்த சேலரியை வச்சு தான் நான் அவ்வளோ கடன் வாங்கியிருக்கேன், இப்போ சேலரி ரிவர்ஸ் ஆகும் போதோ அதை எப்படி நாங்கள் சமாளிப்போன்னு அவ்வளோ கோரிக்கை, அவ்வளோ பேர் வந்து அழுது கதறினாங்களே. அப்போ நீங்கள் நின்னீங்களா மேயர் பிரியா? தெரியலையே எனக்கு. மக்களை நீங்கள் சொல்லுங்கள், அவங்க நின்னாங்களா? நிரந்தர பணி கோரிக்கை, வேலை பாதுகாப்பு, இதெல்லாம் நடக்கலையேங்க. ஒவ்வொரு முறையும் தூய்மை பணியாளர்களுக்கு என்று தனித்துவமாக நிகழ்ச்சிகள் நடைபெறும். இப்போ கார்பரேஷன்ல வேலை செய்யறவங்களுக்கு நிகழ்ச்சி தான் முக்கியமா? பச்சை துரோகம் பண்ணியிருக்கீங்க கார்பரேஷன் பீப்புளுக்கு. நான் உன்னை கேட்குறேன், உங்கள் வேலைங்கெல்லாம் ப்ரைவேட்டைசேஷன் ஆக்கியிருந்தா நீங்கள் ஒத்துட்ருப்பீங்களா? நீங்கள் ஓகே பண்ணியிருப்பீங்களா? உங்கள் சேலரியை ரிவர்ஸ் பண்ணியிருந்தா நீங்கள் ஒத்துன்ட்ருப்பீங்களா? உங்களுக்கு வந்தால் ரத்தம், உங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி இல்லை?